Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். மலபார் ஸ்டைல் நெய் சோறும் அதுக்கு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவியும் தான் செய்ய போறோம். இந்த மட்டன் கறி பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா செய்யற மாதிரி இல்லாம ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். முதல்ல மட்டன் கறி செஞ்சிரலாம். 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இத ஒரு பிரஷர் பேன்ல சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு இஞ்சி 1 இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்து அதை தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது, இந்த மாதிரி தட்டி தான் சேர்த்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கீறி விட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கிரேவியில் நம்ம மீதி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம், மல்லித்தூள் கரம் மசாலா எதுவுமே முதல்ல சேர்க்க வேண்டாம். இது முதல்ல வேக வச்சு எடுக்க போறோம். மற்ற கிரேவி மாதிரியோ மசாலா மாதிரியோ முழுசா நம்ம மட்டனை வேக வச்சிடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு தான் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். மீதி அந்த கிரேவிலேயே தான் உங்களுக்கு குக் ஆகணும். ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை குறைஞ்ச தீயில ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் வைப்பீங்க அப்படின்னா நீங்க வழக்கமா மட்டன் வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அதுக்கு பாதி அளவு வச்சா போதும். மட்டன் பாதி தான் வெந்திருக்கு. நம்ம மசாலாவோட சேர்த்து தான் மீதி வேக வைக்கணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், மட்டனில் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இதில் ஒரு பச்சை மிளகாய் போதும். எண்ணெயில் நல்ல இஞ்சி பூண்டு வதங்கட்டும். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினாதான் உங்களுக்கு அந்த மட்டன் கறி ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி இந்த அளவு மசிஞ்ச பிறகு நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். நம்ம பாதி அளவு தான் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம், மீதி பாதி பாத்திரத்திலே தான் வேகும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி குறைஞ்ச தீயில 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம நெய்ச்சோறு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த நெய்ச்சோறுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மலபார் ஸ்டைல் பிரியாணி ஆகட்டும் நெய்ச்சோறு ஆகட்டும் ஜீரக சம்பாவில் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதியை நம்ம பொரிச்சுக்க போகிறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் 3 கிராம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் எடுத்துக்கலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சுருவோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நார்மலாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை வெங்காயம் இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதியை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் பொரிச்சு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்த பிறகு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி சேர்த்துக்கிறதுனால அந்த கலரும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆன பிறகுமே அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் 3 துண்டு பட்டை 3 கிராம்பு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சாக்கில் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு பொன்முறுவலாக வதங்கக்கூடாது. அந்த பச்சை வாடை போய் அந்த கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜ் போதும். அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். தீயை நல்லா கூட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த அரிசியை வதக்கிக்கணும்.
தீயை குறைச்சி வச்சிங்க அப்படின்னா அரிசி உடஞ்சி போய்டும். நல்ல ஹை ஃப்ளேமில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதே போல் இந்த அரிசி ரோஸ்ட் ஆனாக்கில் நம்ம ஹாட் வாட்டர் தான், நல்ல வெந்நீர் தான் சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு வெந்நீர் எடுத்துகிட்டு, நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, 3.5 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். வெந்நீர் சேர்த்த பிறகு தீயை மிதமாக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்து வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வட்டிட்டு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊர் நெய்ச்சோறு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி போடுவோம், தயிர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஆனால் இந்த மலபார் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நெய்யும் அந்த நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் ஊற்றிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் தூவிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆன பிறகு அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்குது. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பொரிச்சு பாருங்கள். இதை நல்லா மூடி போட்டு ஒரு தோசைக்கல் மேலே வச்சு 10 நிமிஷம் குறைஞ்ச தீயில தம் போட்டு வச்சிடலாம். இந்த மூடியில் ஒரு சின்ன ஹோல் இருக்கிறதுனால ஒரு கிராம்பு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் தம் போட்டு அடுப்பை அணைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மட்டன் 15 நிமிஷம் வேக வச்சு அடுப்பு அணைச்சி வச்சுருந்தேன். பாருங்கள், கிரேவி சூப்பராக செட் ஆகிட்டு. இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.